மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்கன்னு அங்க இருக்கிற பொதுமக்கள் கூறியதன் அடிப்படையில், காவல்துறை கூறியதன் அடிப்படையில் தானே வருவாங்க. அப்ப அந்த டிரைவரை வாயை அடிச்சு உடைக்கிறீங்க. ஒரு பெண்ணை வந்து மயக்கம் போட்டு விழுந்து மிரிச்சு அவருடைய உள்ளாடல பூரா கீஞ்சு போச்சு. அந்த ஆம்புலன்ஸ் டிரைவர் அவருடைய சட்டையை கட்டி கொடுத்துட்டு போய் இறக்கிட்டு 2வது ரவுண்டு வராரு. அவரை போய் சட்டை இல்லாம எப்படி நீ ஆம்புலன்ஸ் டிரைவர் அவரை போட்டு அடிக்கிறீங்க? அவர் தன்னிலை விலக்கு சொல்றதுக்கு அனுமதிக்க மாட்டேன்றீங்க. ஒரு குறுக்க ஒரு ஸ்கார்பியோ கருப்பு காரை போட்டு விசையினுடைய முக்கிய நிர்வாகிகள் தடுக்கிறாங்க. ஆம்புலன்ஸ் வரக்கூடாது, விடக்கூடாதுன்னு. இந்த மாவட்டம் முழுக்க இருந்து 30-40 ஆம்புலன்ஸ்கள் அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்கு. அந்த ஆம்புலன்ஸ் டிரைவர்கள் அங்க இருந்த செவிலியர்கள் உயிரை பணைய வைத்து ரிஸ்க் எடுத்து வந்து காப்பாற்றினாலதான் 160 பேர்ல 41 பேர் இறந்திருக்காங்க. மீதி கிட்டத்தட்ட 119 பேர் இன்றைக்கு உயிரோடு காப்பாற்றப்பட்டிருக்கிறாங்க. ஒரு 5-6 மாவட்டத்தினுடைய டாக்டர்ஸ், 3-4 மாவட்டத்தினுடைய ஆட்சித்தலைவர் அனைவரும் அங்க வரவழைக்கப்பட்டு போர்க்கால அடிப்படையில் தமிழ்நாடு அரசுடைய சுகாதார மருத்துவத்துறை அங்க வேலை செஞ்சிருக்கு. மாண்புமிகு முதலமைச்சருடைய உத்தரவுக்கு இணங்க, மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சருடைய உத்தரவுக்கு இணங்க அன்பில் மகேஷ் அங்க செல்கிறார். பச்சை குழந்தை ஏறி நின்று விஜயை பார்த்திருக்கானுங்க, வீடியோ எடுத்திருக்கானுங்க. அந்த பச்சை குழந்தை மேல தாடை உடஞ்சிருக்கு, வெளாவெலும்பு உடஞ்சிருக்கு. அதை பார்த்துட்டு அந்த அமைச்சர் கதறி அழுததை பார்த்துட்டு என்ன சொல்றாங்க? நடிக்கிறாரு, மகா நடிப்பு. அப்படி கேலியும் கிண்டலும் அருவருக்கத்தக்க அரசியல் செய்கின்ற ஒரு கேவலமான நாடா தமிழ்நாடு மாறி இருப்பது வேதனைக்குரியது, வெட்கப்பட வேண்டியது.